ஏஐ மாணவர் ஆப்புக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். இப்போ இந்த கிளாடு ஏஐ பயன்படுத்தி ஒரு குவிஸ் மற்றும் ஃப்ளாஷ் கார்டு ஆப்பு உருவாக்கியிருக்கோம். அதுதான் செயல்படுத்தி பார்க்க போகிறோம். அதை கொடுக்கணும்னா அதுக்கான ப்ராம்ப்டிங்கை நான் கொடுத்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குவிஸ் மற்றும் ஃப்ளாஷ் கார்டு ஆப்பு உருவாகிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்டில் நாம் ஒரு தலைப்பு காட்டப்படும். தலைப்புக்கான விவரங்களை தட்டினோம்னா காட்டும். இப்போ இந்த கிளாட் ஆப்பு பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரியான ஒரு ஆப்பையும் உருவாக்கிக்கலாம். அது மாதிரி தான் இப்போ ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்கோம். வினாடி வினான்னு ஃப்ளாஷ் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா பாடத்தலைப்பு என்னங்கிறத நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் கீழே ஒரு 4-5 பாடத்தலைப்புகள் காட்டுது. அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தலைப்பு தொடர்பாக வினாடி வினா இல்லை ஃப்ளாஷ் கார்டு ரெண்டும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல வினாடி வினா கொடுத்து பார்க்கலாம். ஒரு 5 கேள்விகளை வச்சு நம்ம ஒரு வினாடி வினா உருவாக்குவோம். அந்த வினாடி வினா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கார்டு எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பையும் நம்ம ஈஸியாக உருவாக்கிக்கலாம். நான் வந்து குவிஸ் மற்றும் ஃப்ளாஷ் கார்டு ஆப் உருவாக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் காட்டுது. குவிஸுக்கு நியூட்டனின் 2ஆம் இயக்க விதியின்படி என்பதில் F=ma அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குது. நமக்கு தெரிஞ்சது இல்லை, நம்ம சும்மா கொடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. நாம் ஒரு ஆன்சரை கொடுக்குறோம். அது ஒரு ஆன்சர் முடுக்கம்னு சொல்லி காட்டுது. அடுத்த கேள்விக்கு காட்டுது. அடுத்த கேள்விங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஒளியின் வேகம் எவ்வளவுன்னு சொல்லி காட்டுது. நம்மளுக்கு கொஸ்டின் செக் பண்ணி பார்க்குறோம். முதல்ல சும்மா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அதுதான் செஞ்சு பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கேள்விகள் கொடுத்துருக்கோம். அது மாதிரி 3ஆவதாக ஒரு கேள்வி கேட்குது. சக்தி மாற்றாமை விதியின்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குது. அதுக்கு நம்ம ஒரு ஆன்சரை கொடுக்குறோம். அது கரெக்டாக இருக்குது. அது அடுத்த கேள்வி. திரும்ப அடுத்தது ஓம் விதியின்படி சரியான சூத்திரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆன்சரை கொடுக்குறோம். அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி கொடுக்குறோம். பொருளின் இயக்க ஆற்றல் அது வந்து என்னன்னு சொல்லி சூத்திரம் எது, ஃபார்முலா எதுன்னு கேட்குது. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை நம்ம கொடுக்குறோம். இப்போ அது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்குது. இப்போ முடிவு என்னன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 கேள்விக்கு நம்ம சரியாக சொல்லியிருக்கோம். 5 கேள்வியில் மீண்டும் வேணாலும் திரும்பவும் கேள்விகளை உருவாக்கி பார்த்துக்கலாம். இல்லை புதிய தலைப்பில் கேள்விகளை உருவாக்கி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஃப்ளாஷ் கார்டு உருவாக்கி பார்ப்போம். இந்த ஃப்ளாஷ் கார்டு அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு தலைப்பு தொடர்பாகவும் அந்த ஃப்ளாஷ் கார்டை தட்டும் போதெல்லாம் அது தொடர்பான விவரமான தகவல்களை காட்டும். அதான் ஃப்ளாஷ் கார்டு அப்படிங்கிறது. ஒரு தலைப்பை காட்டும். தலைப்பு தொடர்பான விவரங்களை நம்ம அந்த ஃப்ளாஷ் கார்டை தட்டும்போது காட்டும். அதுதான் ஃப்ளாஷ் கார்டுங்கிறது. இப்போ நம்ம ஒரு ஃப்ளாஷ் கார்டை உருவாக்கி பார்க்குறோம். சிந்து சமவெளி நாகரிகம்னு காட்டுது. இப்போ நம்ம அதை தட்டினோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது தொடர்பான விவரங்களை இந்த மாதிரி காட்டும். இது மாதிரி நம்ம ஒரு தலைப்பு அது தொடர்பான விவரம் இது மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை ஃப்ளாஷ் கார்டுன்னு சொல்கிறது. அதையும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு உருவாக்கி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஆப்பை வேணாலும் உருவாக்கிக்கலாம் கிளாடு பயன்படுத்தி. இப்போ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ், ப்ரோக்ராமிங் நாலேஜ் நல்லா இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், அதை கிளாட் ஆப்பே க்ரியேட் பண்ணி நமக்கு ஆன்சரை கொடுத்துருது. நிறைய ஆப்புகள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2-3 ஆப்பு க்ரியேட் பண்ணியிருக்கோம். டைம் டேபிள் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணோம். இது மாதிரி நமக்கு வேணுங்கிற ஆப், என்ன ஆப்பு வேணுமோ அந்த ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஆப்பில் ஃப்ளாஷ் கார்டும் இருக்குது, குவிஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அந்த ஆப்பை நீங்கள் ப்ராம்ப்டை கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி மாணவர்களுக்கான 12th மாணவர்களுக்கு கேள்வி பதிலெலாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதுதான் அந்த ஆப்பில் நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். இது போன்ற தொடர்ச்சியான செயல்பாடுகளை ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.